இந்த நேரத்தில் செய்திக்காக ஊழியருக்கு உபதேசிக்கும் ரட்சா பெருமான் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேசப் போகிறேன். ஊழியத்திற்கு, ஊழியக்காரருக்கு, மூப்பருக்கு, உதவிக்காரருக்கு உபதேசிக்கும் ரட்சா பெருமான் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். நான் உனக்கு போதிப்பேன், எல்லாவற்றையும் போதிக்க மாட்டேன். பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன். உனக்கு என்ன பிரயோஜனம் என்பது எனக்கு தெரியும். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் தேவனாகிய கர்த்தர் நான். எல்லா வழியிலும் உன்னை நடத்த மாட்டேன். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். சாதாரணமாக ஊழியக்காரர்களும் மூப்பர்களும் உதவிக்காரரும் மற்றவர்களுக்கு நாம் உபதேசிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அது அவசியம்தான். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை சபையில் பொறுப்பாளிகளாக வைத்திருக்கிறார். நாம் உத்தரவாதம் உடையவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள், சபைக்கு மிக மிக அவசியமானவர்கள். அப்படி உபதேசிக்கிற நாம், நமக்கு உபதேசம் பண்ணுகிறது யார்? அது ஒரு பெரிய கேள்வி. இங்கே நம்முடைய நாதர் இயேசு நமக்கு போதிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபதேசம் கேட்டு இந்த மூப்பர்களும் ஊழியர்களும், சொல்லப்போனால் உதவிக்காரரும் நாம் நடந்து பிறரை ஆவிக்கிற வழியில, தெய்வீக வழியில நடத்த வேண்டியவர்கள். நீங்களும் நானும் உபதேசம் கேட்டு அவருடைய வழியில நடக்காமல் சபையின் மக்களுக்கு போய் நாம் உபதேசம் பண்ணி அவர்களை தெய்வீக வழியில, ஆவிக்கிற வழியில நம்மால் நடத்த முடியாது. அதனால உபதேசம் கேட்கிறவர்கள் யார் என்று நீங்கள் இந்த வசனத்தை பார்த்தால், இந்த கூட்டங்கள் ஊழியர்களுக்காக, மூப்பர்களுக்காக, உதவிக்காரர்களுக்காக என்று போடப்பட்டிருக்கனால இதுல சபையாரை சம்பந்தப்படுத்தக்கூடாது. நீங்களும் நானும் தான் நாம் பிரயோஜனமாக இருக்கிற காரியத்தை ஆண்டவர் போதிக்கிறதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் சரியாக போதித்து தேவ வழியில் நடந்தால் சபையார் போதனையினாலே ஆசிரியக்கப்பட்டு தெய்வீக வழியில் நடப்பார்கள் என்பதுக்கு என்ன சந்தேகம்? நீங்களே உபதேசம் கேட்கல, நீங்க தேவ வழியில் நடக்கல, நீங்க யாருக்கு நீங்க உபதேசிப்பீங்க? அந்த உபதேசம் எடுபடுமா? அந்த உபதேசத்தினால ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஒரு மாற்றமும் ஏற்படாது. அதனால ஊழியருக்கு, மூப்பருக்கு, உதவிக்காரருக்கு உபதேசிக்கும் ரட்சா பெருமான். அதை பற்றினா 4 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். தேவ ஊழியர்களாக இருக்கிறவர்கள், மூப்பராக இருக்கிறவர்கள், உதவிக்காரராக இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஆழமா நீங்க யோசிக்கணும். நீங்க மெத்த படிச்ச மேதாவி மாதிரி நடந்துக்கிற கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற நிலைமையில நீங்க இருக்கக்கூடாது. யாரும் மெத்த படிச்ச மேதாவிகள் கிடையாது. இரண்டாவது, நாம் எல்லாம் அறிந்தவர்கள் அல்ல, கற்றுக்கொள்கிறோம். டாக்டர் ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து பேசின பொழுது ஒரு அசைத்தது. வசனத்தும்படி கேட்டதுனால கண்ணீர் குளங்களாயிற்று. வசனத்தை வசனத்தும்படி கேட்டதுனால நாம அப்படி கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டால் ஜனங்களை உழுக்கலாம், ஜனங்களை கண்ணீரோட வைக்கலாம். 4 குறிப்பில் முதலாவது, ஊழியருக்கு, மூப்பர்களுக்கு, உதவிக்காரருக்கு உபதேசிக்கும் ரட்சா பெருமான் என்று சொல்லும் பொழுது அதுல முதலாவது ஏசாயாவை பற்றி வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்க. ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறார். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியில நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, நான் உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதிப்பேன் என்று சொல்லி
ஆண்டவர் நேரடியாக ஜனங்களிடத்தில் போய் போதிக்கவில்லை. அந்த ஜனங்களுக்கு ஊழியத்துக்காக ஆண்டவர் நியமிச்சாரு. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அந்த தேவனுடைய மனுஷனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? ஏசாயாவிடத்தில், நான் இந்த ஜனத்தின் வழியில் நடவாதபடிக்கு உனக்கு புத்தி சொல்றேன். நீ ஜனத்தின் வழியில் நடக்கக்கூடாது. நீ ஜனத்தின் வழியில் நடந்தால் அவங்க எப்படி என்னுடைய வழிக்கு வருவாங்க? இப்படி யார்கிட்ட சொல்லணும்? போதகர், ஊழியர், மூப்பர்கள், உதவிக்காரனவர்கள் அல்லவா ஜனங்கள்கிட்ட விசுவாச இடத்துல போய் நீங்க நல்ல வழியில் நடங்க அப்படின்னு போதிக்கணும். ஆனால் இங்கே ஊழியக்காரருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த ஜனங்களின் வழியில் நடவாதே. சொல்ல போனால் இந்த திருச்சபையின் மக்களுக்கு அவங்க ஆடுகள்னு சொல்லியிருக்கு பைபிள்ல, நம்மளை மேய்ப்பர்கள் என்று சொல்லியிருக்குது. அவர்களுக்கு நல்ல வழியை காட்டுறது யாரு சொல்லுங்க? நீங்களும் நானும் தான் நல்ல வழி காட்டணும். முதலாவது அந்த நல்ல வழியை நாம் படிக்கணும், அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நலமல்லாத வழியில தங்களுடைய நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டம் உள்ள என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் சொல்றார். எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து பாலும் தேன் ஓடுகிற ராஜ்யத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரனும் அங்கே இருக்கிறார். இந்த ஜனங்கள் எப்படி நடக்கிறாங்க? அவங்களுடைய நினைவுகளின்படி நடக்கிறாங்க. நலமல்லாத வழி, அது கெட்ட வழின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த முரட்டாட்டமான ஜனம் என்று சொல்லும் பொழுது இந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்யணும்? அவங்களுக்கு முன்னால இருக்கிற, முக்கியமா இருக்கிற, அவசியமா இருக்கிற, அந்தஸ்துக்குரியவராக இருக்கிற இந்த ஏசாயா அவருடைய வழியில நடக்கக்கூடாது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நோவாவின் காலத்தை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு அங்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு தோற்றம் நித்தம் பொல்லாதது. ஒரு நாளாவது கூட நல்ல நினைவு இருக்குதா மனுஷனுக்கு? கடவுள் சாயல படைக்கப்பட்ட மனுஷனுக்கு. அப்புறம் ஆண்டவர் முழு உலகத்தை 8 பேரை வச்சுட்டு அழிச்சும் போட்டார். நான் இனி உலகத்தை அழிக்கும் பொழுது ஜலத்தினால் அழிக்க மாட்டேன், அக்கினியினால் அழிப்பேன்னு சொன்னார். 8 பேரும் விசுவாசிகளாக தான் இருக்கிறாங்க. அவங்கள வச்சுட்டு அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு தோற்றம் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. சின்ன வயசுலயே பாருங்க, நல்ல பழமொழி சொல்றாங்க, தொட்டில் பழக்கம் தொட்டிலே பழக்கத்தை மாத்தணும். 5ல் விளையாதது 5ல் வளைக்க நம்ம முயற்சி எடுக்கலைன்னா அது 50ல் விளையாது. எப்ப சாவு? 6லையும் சாவு. 6 வயசை தாண்டதே பெரிய பாடா இருக்கும் போல தெரியும். இந்த ஜனங்கள் இப்படி அவங்க தங்களுடைய நினைவுகளால நடக்கிறாங்களே, நாம அவங்க மத்தியில தானே ஊழியர்களா இருக்கிறோம், மூப்பர்களா இருக்கிறோம், உதவிக்காரர்களா இருக்கிறோமே. அந்த நினைவுகளின்படி நடந்தால் என்ன? நீ நடக்காதப்பா ஊழியக்காரனா நீ. 139ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் தாவீது என்ன சொல்றார்? என் நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறீர். பக்கத்திலிருந்து அறியணுன்ற அவசரம் இல்லை தெய்வத்துக்கு. அப்போ நம்முடைய நினைவு மாற வேண்டும். நம்முடைய நினைவு ஆவிக்கிற நினைவாக இருக்க வேண்டும், பரிசுத்த நினைவாக இருக்க வேண்டும், பரலோகத்தை பற்றி நினைவாக இருக்க வேண்டும். நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு அந்த நினைவு எங்க இருந்துச்சு? இன்றைக்கு இருக்கிற உலக ஜனங்களுக்கு எங்க அந்த நினைவு இருக்குது? ஏன் விசுவாசிகள் கூட அந்த நினைவு இல்லாம அந்த நினைவு மலிக்கி போகுது. இந்த நினைவை சரி பண்ணுகிறதற்காக, நல்ல நினைவை கொண்டு வருவதற்காக நாம் ஊழியர்களாக, மூப்பர்களாக, உதவிக்காரராக வைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் முரட்டாட்டமாக நினைவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். முரட்டாட்டம். நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சாமுவேல் சவுலிடத்துல, முதல் ராஜாவிடத்துல வந்து சொல்றாரு, முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. ஆண்டவர் ராஜ்யத்தை பிடுங்குவார், உடைய ஸ்தானத்தில் வேறொருடைய அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லும் பொழுது
அந்த சவுல் ராஜாவுடைய முரட்டாட்டம் என்ன தெரியுமா? நீ எல்லாவற்றையும் அழிச்சிரு, உன்னையும் தப்ப விடாத. இவன் என்ன பண்றான்? அந்த சவுல் ராஜா முதல் தரமானவைகள், இரண்டாம் தரமானவைகள், ஆட்டுக்குட்டிகள், நலமான எல்லாவற்றையும் தனக்கு வைத்துக் கொண்டு அற்பமாய் எண்ணப்பட்டவை உதவாதவைகளை முற்றிலுமாக அழிச்சு போட்டார். பெரிய தீர செஞ்சிட்டார். ஆனால் ஏன் எல்லாம் அழிக்கல? அதுக்கு மனசுல தான் தேவாவி வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது முரட்டாட்டம். இன்றைக்கு சபையில் உலக மக்கள் மத்தியில் முரட்டாட்டம் இருக்கிறது, முரடர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுடைய திருச்சபையில் இது இல்லையா என்று கேட்டால் ஏன் இல்லை? ரவுடிசம் அது ஒரு மார்க்கத்தில் இருக்கிறது. ரவுடிசம் அரசியல்வாதிகளிடத்தில் இருக்கிறது. அதை அப்படி பேசுற நிறுத்தணும். ரவுடிசம் எங்கே இருக்கிறது கேட்டால் திருச்சபைகளிலே இருக்கிறது. அதிலும் பிலீவர்ஸ் அசம்பிளியில் ரவுடிசம் இருக்கிறது. உண்மைதானா? நான் வேதத்துக்கு வித்தியாசம் பேசினா கேள்வி கேளுங்க. 1 சாமுவேல் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதுல 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 22ஆம் வசனம் இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஏலி என்னவோ வெரி சின்சியர் மேன், அவர் அந்த ஆலயத்தினுடைய வாசற்படியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த தள்ளாத காலத்தில் கண்ணு கூட பார்வை சரியில்லை. அவருடைய விஷயத்தில் என்ன டியூட்டியில ரைட் கரெக்டா இருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்தீங்களா? அந்த பலிபீடத்துக்கு கொண்டு வருகிறத பலவந்தம் பண்ணி எடுத்துக்கொள்றாங்க. அதுல தகப்பனார் தப்பு செய்தார் எழுதியிருக்கா, நான் இப்ப சொல்ல விரும்பல. அப்புறம் ஆசரிப்பின் கூடாரத்தில் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனித்தார்கள் என்று எழுதியிருக்கு. எப்படி தாவீது ராஜா அரமனை விட்டு வெளியே போன போது அப்சலோம் 10 மர்மனையாட்டிகளை மேல கூடாரம் போட்டு கெடுத்து நாசப்படுத்தினானோ அது போன்ற காரியம் உடன்படிக்கப்பட்டு இங்க இருக்குது. இந்த ஓபினி பிரகாசம் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி பாவங்களை செய்தாங்க. ஒரே நாளில் அவர்களை சங்கரிப்பேன் என்று ஆண்டவர் சங்கரிச்சே போட்டாரு. பாத்தீங்களா ரவுடிசம் எங்க இருக்குது? பூனகலத்துல யாரு மணி கட்டுறது எலியெல்லாம் பேசிச்சான். இயேசுவானவர் மணி கட்டுவார். விளக்குதா உங்களுக்கு? ஊழியக்காரங்களே கவனமா இருங்க, மூப்பர்களே கவனமா இருங்க, உதவிக்கார கவனமா இருங்க. உங்க கழுத்துல மணி கட்டுறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விஷயம் அல்ல, தெரிந்து கொள்ளுங்க, அது நல்லது. ஏற்கனவே பெரிய எச்சரிப்பின் சத்தம் கேட்டான். டாக்டர் பேசினார் வசனத்திலிருந்து. மல்கியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிற காரியம் எத்தனை பயங்கரம்! அது அவங்க கொண்டு வரதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவங்களை ஆசீர்வதிக்கலாமா? பணத்துக்காக ஊழியம் என்ற நிலைமை இருக்கலாமா? அதனால இஸ்ரவேலான என்னுடைய ஜனங்களுடைய வழியில நடக்காதே. இவர் நடக்காம இருந்து கொண்டு ஜனங்களுக்கு போய் போதிச்சார் சொன்னா இவருடைய பிரசங்கத்துக்கு வெயிட் உண்டு. இவரே ஜனங்களுடைய வழியில நடக்கிறார். திருமண காரியத்துல, உறவினுடைய காரியத்துல, உத்தியோக காரியத்துல, ஊழிய காரியத்துல வேதத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இவர் பிரசங்கம் பண்றாரு மேடையை, அந்த பிரசங்கத்துக்கு கொப்பையில போடுங்க. அந்த பிரசங்கத்தை கொண்டு போய் அது யாருடைய வாழ்க்கையை மாற்றும்? ஆனால் நான் உலக மக்களுடைய வழியில் நடக்கிறது இல்லை, கர்த்தருடைய வழியில் நடக்கிறேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருந்தா. சார்லஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன் மேடை ஏறி சில வார்த்தைகளை தான் பேசுவாராங்க. மனுஷர் உடைந்த உள்ளத்தோடு அழுவாங்களாம். ஜோனத்தான் எட்வர்ட் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன் கோபம் உள்ள தேவனுடைய கரங்களில் பாவிகள் என்று சொன்ன பொழுது, அதாவது பயங்கரமான பாவிகள், மனக்கடினம் உள்ளவங்க தூண்களை பிடித்துக் கொண்டு அலறெடுத்து மனம் திரும்பினாங்களாம். அதுக்கு என்ன காரணம்? பிரசங்க மாத்திரமா? கொரிந்தியர் போல் என்ன சொல்றாருன்னா, 4ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதாவது 10,000 வாத்தியாயர்கள் உங்களிடத்தில் இருந்தாலும், எத்தனை? 10,000. இத்தனை வாசிரியர்கள் தேவைதானா? சில சமயத்தில் சபையில பார்த்தா சபையில விட மூப்பர்கள் அதிகமா, சபையை விட ஊழியர்கள் அதிகமா, உதவிக்காரர் அதிகமான்னு கேட்க வேண்டியதா இருக்கு. ஜனத்தின் வழியில் நடக்காது. ஊழியனுக்கு உபதேசிக்கு ரட்சா பெறுமா. நீங்க இந்த செய்தியில ஊழியர்களா இருக்கிறவங்க, மூப்பர்களா இருக்கிறவங்க, உதவிக்காரர்களா இருக்கிறவங்க, நான் ஜனத்தின் வழியில் நடக்கிறது இல்லைங்க.
நான் தேவ வழியில் நடக்கிறேன் அப்படின்ற நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்க. அது முதல். இரண்டாவது, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆண்டவரோடு ஒப்பிட்டு பேசப்பட்டவர் தான் எரேமியா என்று நாம் பைபிளில் படிக்க முடியும். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய் அப்படின்னு கேட்கிறார். சொல்ல போனால், உன் தேவனாகி கர்த்தர் நானே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று சொல்றீர, நீர் உம்முடைய ஜனங்களிடத்தில் தான் நான் பேசணும். இல்ல, ஜனங்களிடத்தில் பேசுறதுக்கு முந்தி நான் பேச விரும்புவது யார் தெரியுமா? என்னுடைய ஊழியக்காரன் மூலமாகத்தான் நான் ஜனங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். அப்ப ஆண்டவர் இந்த எரேமியாட்ட சொல்றார், நீ ஓடுன்னு சொல்றார். ஓடாம இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஊழியம் கூட ஓட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அங்கே யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை முடிக்கிற போது நீளி இருக்குது. அப்ப ஊழியம் என்பது ஓட்டம். நீ காலாட்களோட ஓடு, ஓடித்தான் ஆகணும். ஆனால் காலாட்களோட ஓடும் போது உன்னை இழைக்க பண்ணினார்களான் என்று சொன்னா, ஒரு ஓடுறாரு, காலாட்களும் ஓடுறாங்க. ஓடுறவர் என்ன செய்யறாரு? இந்த கூட ஓடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க இவரை இழைக்க பண்றாங்க. இப்படி இழைக்கலாமா? இழைத்து போனவர்களுக்கு இழைக்கக்கூடாத வழியை சொல்லிக் கொடுக்கிற இந்த தேவனுடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசி அவங்களோட ஓடும்போது இழைச்சு போறார். ரெண்டாவது என்ன வாசிக்கிறோம்? குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவார்? அப்ப குதிரைகளோடு ஓட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்ப நீ காலாட்களோட ஓடணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? நீ குதிரைகளோடு கூட சேர்ந்து ஓடணும். ஆஹா, நான் காலாட்களோட தான் சேர்ந்து ஓடுவேன், குதிரையோட சேர்ந்து ஓட மாட்டேன் சொல்லக்கூடாது. அது தேவனுடைய திட்டம். குதிரையோட சேர்ந்து ஓடணும். சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? அடைக்கலம் தேடுறதுக்கு தான் நீங்க ஊழியத்துக்கு வந்தீங்களா? பாதுகாப்பு தேடுறதுக்கு? அடைக்கலமும் பாதுகாப்பு தேடுறதுக்கு தான் நீங்க மூப்பரானீங்களா? அடைக்கலமும் பாதுகாப்பும் தேடுறதுக்கு தான் நீங்க உதவிக்காரர் ஆனீங்களா? இல்ல வந்து சும்மா உட்காந்துட்டு எந்திரிச்சு போறதுக்கு தான் நீங்க ஊழியரும் மூப்பரும் உதவிக்காரரும் ஆனீங்களா? இல்லங்க. சபையார் உங்களுடைய ஓட்டத்தை கவனிக்கணும். முதல்ல மெதுவாக ஓடினாரு, இப்ப ஸ்பீடா ஓடுறாரு. யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் அதையும் தாண்டிட்டு போறார். அப்பதான் கானானுக்குள்ள போக முடியும். இதற்கு யார் மாதிரி என்று கேட்டால், இந்த தேவனுடைய ஊழியக்காரன் எரேமியா, ஆண்டவரோடு ஒப்பிட்டு பேசப்பட்ட ஒரு ஆள். முதல்ல காலாட்களோட ஓடுகிற ஓட்டம் சாதாரண ஓட்டம். குதிரைகளோடு சேர்ந்து ஓடுற ஓட்டம் ஸ்பீடான ஓட்டம். சமாதானத்தை தேடக்கூடாது, அடைக்கலம் தேடக்கூடாது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற வேலையில இருக்கிறார். அது கட்டி முடிக்கிறது. எதிரிகள் இருக்கிறாங்க, உள்ள ரகசியத்தை பார்க்க கூடாது, வேலைகளையும் தடுத்து போடக்கூடாது. அதனால நெகேமியா என்ன செய்யறாருன்னா, நான் ஒரு நிலத்தையாவது கொண்டேனா, மற்றவரிடத்திலிருந்தும் அதிபதிகள் வாங்குற மாதிரி வட்டி ஏதாவது வாங்கினேனா, என் வசனத்தை நான் களைஞ்சு போட்டேனா, என்னுடைய வேலையில முயன்று நின்றேன். இந்த காரியத்தை சரி செய்யவில்லை என்றால் இந்த ஊழியக்காரர் பிரயோஜனப்பட மாட்டார். ஊழியக்காரருக்கு உபதேசிக்கும் ரட்சா பெருமான் அவர் ஓட வேண்டும், வேகமாய் ஓட வேண்டும். அப்புறம் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வான்னு கேட்கிறாரே. யோர்தான் பிரவாகித்து வருமா? ஊழியத்தை பற்றி இன்றைக்கு அநேக தேவனுடைய மக்கள், மூப்பருடைய நிலைமையை குறித்து அநேக மூப்பர்கள் உதவிக்காரருடைய ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறவங்கள வர விரும்புகிறவங்களோ அதனுடைய என்ன சொல்றது, அது லகுவானதா கடினமானதா என்பதை உணராமலே வந்து சிக்கிக்கிட்டாங்களா? இவங்களால சபை பிரயோஜனப்படலையா? ஊழியர்களாலும் மூப்பர்களாலும் உதவிக்காரனானவர்களாலும் என்று கேட்டால் உங்களுக்கு தரிசனம் இல்லை. தரிசனம் இருந்தால் நான் ஓடணும், வேகமா ஓடணும், யோர்தான் பிரவாகித்து வரும்போது ஒரேடியா தாண்டணும்ன்ற எண்ணம் இல்லாத இருந்தால் எனக்கு அடைக்கல வேண்டாம், சமாதானத்தில் நான் அடைக்கல தேட மாட்டேன் அப்படி சொல்ற தரிசனம் இருந்தால் பெரிய காரியங்களை ஆண்டு ஊழியக்காரர்களை கொண்டு, மூப்பர்களை கொண்டு, உதவிக்காரர்களை கொண்டு சாதிப்பார். அதுல என்ன சந்தேகம்? சரி, ஊழியம் இலகுவானதா கடினமானதா என்று கேட்டால் அது இந்த நம்ம சம்பாஷணை பண்ண மேல நான் கேட்க போறது கிடையாது. வசனத்திலிருந்து நான் சொல்லுகிறேன்.
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வாசிக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் எரேமியாவை நிறுத்துகிறார். சின்ன பிள்ளைன்னு சொல்றார். ஆண்டவர் சொல்ற காரியத்தை பார்த்தா, நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், தைரியமா பேசு, அவர்கள் உன்னோட யுத்தம் பண்ணுவார்கள், அதுக்கு நான் அனுமதி கூட அளிப்பேன், ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இதே சத்தியத்தை ஆண்டவர் மத்தேயு 16 அதிகாரத்தில் சொல்கிறார். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னால் மோதும், அதற்கு அனுமதிப்பேன், ஆனால் அது மேற்கொள்ளாது. அப்போ இந்த தீர்க்கதரிசி இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கும் போது இந்த ஊழியத்தினுடைய கடினத்தை அவர் அறியாமல் இருந்தாரோ, சொன்னதை மறந்துட்டாரோ? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 அதிகாரம் 16 அப்போ தாங்க மனம் திரும்பின புது விசுவாசி, அவனை குழந்தை என்று தானே சொல்லணும் பைபிள் வெளிச்சத்தில். அப்புறம் தான் அவர் வளர்ந்து அவர் ஊழியரானார். அப்போஸ்தலர் 9:16 அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். யாரு? பவுல் அப்போஸ்தலன். சவுலா இருந்து பவுலா மாறினவர். கமாலியல் போத்திருந்து படித்த பெரிய படிப்பாளி. யூத மார்க்கத்தில் அந்த வாலிபனை போல யாரும் வேதத்தில் அவளுக்கு கற்றித்தேர்ந்தவர்கள் கிடையாது. தர்சு பட்டணத்தான் 10 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன கோடீஸ்வர பிரபு. ஆனால் ஆண்டுடைய ஊழியத்துக்கு வந்தபோது அவருக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, ஊழிய லகுவானதல்லப்பா, இது கடினத்திலும் கடினமான ஒன்று என்பதை மனசுல வச்சுக்கோ, வச்சுட்டு நீ ஊழியத்தை ஆரம்பிச்சா போதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்புறம் என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20 அதிகாரம் 23 பட்டணங்கள் தோறும் ஆவியானவர் ஒரு காரியத்தை பவுலுக்கு சொல்லிக் கொண்டே வந்தார். அந்த காரியத்தை அவர் விளக்கவில்லை, அதை அனுமதிச்சார். கட்டுகளும் உபத்திரவங்களும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. போற இடத்துல எல்லாம் உனக்கு கட்டு, போற இடத்துல எல்லாம் உனக்கு உபத்திரவம். பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றியும் ஊழிய வாழ்க்கையை பற்றியும் என்னவோ சில சமயத்தில் நாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம், நமக்கு கிடைக்கிற காரியங்களும் கிடைக்குது, அதெல்லாம் உண்மைதான். இந்த வாக்கியங்கள் யாருடைய வாழ்க்கையில பொருந்தாது? யாருடைய வாழ்க்கையில பொருந்தாது? சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். உண்மைதானே? ஆனால் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? அநேகமா இருக்கு, அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று விடுவிப்பார். ஒன்றிலாவது நிற்காமல் இருப்பாரா? விடுவிக்காமல் இருப்பாரா? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பத்துக்கு யாராவது தப்ப முடியுமா? அப்போஸ்தலர் 14:22 அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். யாரு அதுல தப்புனவங்க? அப்போ விசுவாச வாழ்க்கையானாலும் சரி, ஊழிய வாழ்க்கையானாலும் சரி, இதுதான் நடக்குது. இதற்கு முதலாவது ஆண்டவர் ஊழியக்காரனை ஆயத்தப்படுத்தி அப்புறம் ஜனங்களுக்கு இந்த காரியங்களை சொல்றதுக்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார். ஊழியனுக்கு உபதேசிக்கும் ரட்சா பெருமான், நீ முதல்ல அவங்க மத்தியில் இதெல்லாம் கற்றுக்கொள்ளு, நான் உன்னை நடக்க வேண்டிய வழியில் தான் நடத்துவேன், உனக்கு போதிக்கிறத தான் போதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். அதோடு இந்த எரேமியா பற்றி இன்னும் என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்களா? எரேமியா 15 அதிகாரம் 19 வாசிக்கும் போது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை அது. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன்றார். இவரே மனம் திரும்பாம இருந்தது மாதிரி தெரியுது. அப்புறம் ஆண்டவர் வசனத்தினுடைய பின்பகுதியில் சொல்றார், நீ அவளிடத்தில் திரும்பாமல், ஜனங்களிடத்தில் திரும்பாமல், சபையாடத்தில் திரும்பாமல், அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக. உலக மக்களானாலும் சரி, சபையில் இருக்கிற எண்ணிக்கையில் உள்ள பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி, அவங்க உன்னிடத்தில் திரும்பணும்னா நீ என்னிடத்தில் திரும்பு அப்படின்னு சொல்ற. நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். இவர் திரும்பாம சீர்படாம இவர் போய் ஊழியம் செய்தா என்ன நடக்க போகுது? ஒருவர் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ரோட்டினுடைய சைடுல விளம்பரம் பண்ணி கொண்டு வந்தார். பெரிய கூட்டமெல்லாம் கூடிட்டான். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய விளம்பரத்துக்கு நிறைய கூட்டிட்டாங்க, எனக்கு நல்ல சேல்ஸ் ஆகும். அது என்ன விளம்பரம் தெரியுமா? அவர் நல்ல தலப்பா கட்டி இருந்தார். அவர் ஏதோ தலப்பா கட்டி யாருக்கும் தெரியல. நான் வைத்திருக்கிற இந்த பாட்டில் இருக்கிற இந்த லிக்விட
வாங்கி நீங்கள் சொட்டத்தலை உள்ளவர்கள், தலையில முடி இல்லாதவங்க பூசினால் நல்ல முடி வளரும். சீப் அண்ட் பெஸ்ட், விலையும் அப்படித்தான். இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணி வித்துட்டு இருக்கும்போது எங்கிட்ட அங்கிட்டு குடியும் போது தலையில் இருக்கிற அதுக்குள்ளா கீழே சுத்தி இருந்தது கீழே வந்து பார்த்தா இவருக்கே சொட்டத்தலை. யாரு? வியாபாரம் பண்ணவருக்கு சொட்டத்தலை. இவர் விளம்பரம் பண்றாரு, சொட்டத்தலையில் உள்ளவங்களுக்கு முடி வளரும். யாரை ஏமாத்துறீங்க சொல்லுங்க, யாரை ஏமாத்துறீங்க? நாமளே இன்னும் மனம் திரும்பல, சீர்படல. உள்ளூர்ல ஓனா முடிக்காதவன் அயலூர்ல ஆணை பிடிக்க போனானா? நம்முடைய வீட்டிலேயே நம்முடைய ஆட்கள் சரியாகலைன்னு சொன்னா நம்ம சரியாகல, நம்முடைய சபையின் மக்கள் சரியாகலைன்னு சொன்னா நீங்க அவங்களை குற்றம் சொல்லாதீங்க, நீங்க சரியாயிட்டீங்களா? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்க, நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். ஆண்டவருக்கு அவருடைய ஊழியக்காரர்களை பற்றி அவ்வளவு கரிசனை உண்டு. அவரை சீர்படுத்துவார், சீர்படுத்தணும். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய், இல்லைன்னா பின்வாங்கி போனாலும் போயிருவேன் ஊழியனா இருந்தோம். நீ தீழ்ப்பானது என்று விலையேறப்பட்டதை பிரித்து எடுத்தால் அதை நீ செய்ப்பா. எது தீழ்ப்பானது எது விலையேறப்பட்டது உங்களுக்கு தெரியாதா? இது தனிப்பிரசங்கம். இப்ப இது ஒரு மணி நேரத்துக்கு இதை பேசக்கூடாது. இவருக்கே பிரித்தெடுக்க தெரியல, இவர் போய் சபைக்கு உபதேசம் பண்றாரு, பிரிச்செடுங்க, பைபிள் படி செய்வீங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ஊழியரை இந்த மூப்பரும் பைபிள் படி ஜீவிக்காத ஆட்கள் அவங்களுக்கே தெரியும். அந்த பிரசங்கத்தை காதலியே போட்டுக்கிற மாட்டாங்க. அதனால நீ பிரித்தெடு அப்படி சொல்ற. அப்படி பிரித்தெடுத்தால் நீ என்னுடைய வாயை போல இருப்பாயின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய வாயாகவே, இஸ்ரவேலின் தேவனுடைய வாயாகவே, நான் உன் தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வாயாக மாறது என்ன பெரிய பாக்கியம். நான் பிரசங்கம் பண்றேன், நான் பெரிய கெட்டிக்காரன் நினைக்காதீங்க. 4 பேர் கூடியிருந்தா கை உதறேன், கால உதறேன், அவ்வளவு பயந்த சுபாவம் உள்ளவே. எனக்கு விசுவாசியான போது உலக அறிவும் கிடையாது, வேதறிவு சுத்தமா கிடையாது. நான் இந்த பிரசங்கத்தை ஒழுங்கா பயிற்றுவிக்கிறேன், நான் படுறபாடு எனக்கு தான் தெரியும். ரொம்ப இப்பவும் நான் பயந்த சுபாவம் உள்ளவன். தீமோத்தேயுவை பற்றி பவுல் சொல்றாரு, நீ அவன் வந்தா பயம் இல்லாமல் இருக்க பாருங்க, அவனை பயப்படுத்திடாதீங்க, பயந்து போயிருவான். அப்புறம் என்ன சொல்றாரு, நீர் இனி வெறும் தண்ணீர் மாத்திரம் குடிக்காம உன் வயிற்றிற்காகவும் அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்துக்காக கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொண்டு சொல்றாரு. அதே கதை தாங்க என்னுடைய வாழ்க்கையிலேயே. 42 வருஷம் ஆச்சு, என் வயிறு ஒரு நாள் நல்லா இருந்ததில்லை. தண்ணீர் தான் நிறைய குடிச்சிருக்கிறேன், சாப்பாடு ரொம்ப சாப்பிட்டது ரொம்ப குறைவு. நான் எப்பயும் செத்துருக்க வேண்டிய, எப்படியோ ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்காதான். ஆண்டவர் ஒரு புரட்சிவாதி, அற்புதத்துல மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்யறவர் நான் தனிப்பட்ட நிலைமை சாட்சி சொல்ல முடியும். அருமையானவர்களே, நாம் திரும்பினால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டால் நாம் அவருடைய வாயாக மாறுவோம். இவ்வளவு நாட்கள் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு வந்தாலும் இன்னைக்கும் மேடை இறக்கும்போது ரொம்பவே பயப்படுவேன். நான் இந்த கூட்டத்துக்கு வர எத்தனையோ ஆயிரங்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன். ஆடியோ கேசட்ல 300 கேசட் பண்ணி தமிழகத்தை கேட்க வச்சிருக்கிறேன். இப்ப சிடி கேசட்ல 65 பிரசங்கத்துக்கு மேல எல்லா இடங்களுக்கு அனுப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, நான் இன்றைக்கு பேசணும்னா ஆண்டவர் கொடுக்கணும். கழுதைய ஆண்டவர் வாய் திறக்கிறார், கழுதை கணக்கு போட்டு பேசு. இது எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சது? ஆண்டவருக்கு அது முடியும், ஊழியக்காரனை பயன்படுத்த முடியாதா? அதனால நாம் அவருடைய வாயாக மாறவில்லையே, நாம் சீர்படவில்லையே, மனம் திரும்பவில்லையே, தீர்ப்பானதை விலையேறப்பட்டது பிரித்தெடுக்கவில்லையே. அப்ப ஆண்டவர் சொல்றாரா, நீ அவரிடத்துல திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்துல திரும்புவார்கள் சொல்லி சொல்றாரு. அவர்கள் உன்னிடத்துல திரும்புவார்கள் சொல்றாரு. நம்ம மூலமாக ஜனங்கள் திரும்புறாங்களா? ஒரு சபை ஒரு இடத்துல ஸ்தாபிதமாகுது, ஜனங்கள் சபை இடத்துல நிறைய வர்றாங்களா? என்னுடைய ஆலயத்தை கொடுமுடியில ஸ்தாபிப்பேன், அவர் நமக்கு வழிகளை போதிப்பார் என்று ஜனங்கள் திரளாக வருவார்கள் சொல்லி இருக்குது. இருந்தவங்க வெளியே போனா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். வேற யாரும் உள்ள வர போறா? வந்த ஜனங்கள் என்ன செய்யும்? மெய்யாகவே இந்த ஜனங்கள் மத்தியில தேவன் வாசமா இருக்கிற முகங்குப்புறம் வந்து பாவத்தை அறிக்கை சொல்ல பைபிள் எழுதிக்குங்க. ஆனால் நாம் மாறலையே. ஏசாவை போல, ஏசாயா தீர்க்கதரிசியை போல ஆண்டவரிடத்துல கேட்டு நாம் ஜனங்களுடைய வழியில் நடக்காமல் விலகி இருக்க வேண்டுமே. எரேமியாவிடத்தில் ஆண்டவர் பேசுறார், ஓடுப்பா, வேகமா ஓடு, யோர்தானுக்கு ஒண்ணு ஆயத்தப்படுத்து அப்படி சொல்றாரு. இங்க திரும்ப சொல்றாரு, நான் சீர்படுத்துவேன்னு சொல்றாரு. தீர்ப்பானதை வெளியேற்ற பிரித்தவிடும் சொல்றாரு. கேரளத்துல நம்முடைய சபைகளுக்கு ஒரு பேர் உண்டு. அது என்ன தெரியுமா? வேறுபாடு. என்ன வேறுபாடு? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நிலைமை. நம்ம வேறுபாடு உள்ளவங்களா இருக்கிறோமா? என்ன வேறுபாடு ஆயிட்டீங்க? திரும்ப அதாவது
பணம் வாங்குறாங்க, டைவர்ஸ் பண்றாங்க. நான் இப்ப தாங்க முதல் முறையை கேட்கிறேன். நல்ல வேலை நான் மலைப்பிராஞ்சத்தில் கிடக்கிறேன், ஒரு தீவாந்திரத்தில் இப்படி கேட்காம இருக்க ரொம்ப நல்லது. ஏனென்றால் ஏசையா சொல்றாரு, நான் கேட்டதுனால உழவு உண்டு, கண்டதுனால கலைஞ ஆவுக்கு சொல்ல எனக்கு உட்கார் உண்டாயிட்டுன்னு சொல்றாரு. ஆனால் இதெல்லாம் கேள்விப்படணுமா? சபையில கேள்விப்படணுமா? ஊழியக்காரர் மத்தியில் கேள்விப்பட, அதை விட அவமானம் என்ன இருக்கு சத்தியத்துக்கு? விசுவாசத்துக்கு கூட கேள்விப்பட்டா அது சொல்லலாம், அந்த ஆளுக்கு சரியான உபதேசம் கேட்கலன்னு சொல்லலாம். நாம சபை நடத்துறவங்க, சபையில முக்கியமானவங்க, சபைக்கு அவசியமானவங்க நம்முடைய வாழ்க்கையை பற்றி இப்படியா கேட்கறது ஜனங்கள்? ஊழியக்காரர்களை ரொம்ப கவனிப்பாங்க ஜனங்கள். அதே போல சபையில நடக்கிற மூப்பர்களை ரொம்ப கவனிப்பாங்க, உதவிக்காரர் ரொம்ப கவனிப்பாங்க. தீமோத்தேயுல பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்க புறம்பானவர்களாலே சாட்சி பெற்றிருக்க வேண்டும். யாரு? மூப்பர்களா வர்றவங்க புறம்பானவர்களாலே சாட்சி பெற்றிருக்க வேண்டும். உதவிக்காரரானவங்க என்ன செய்யணும்? அவங்க முன்னதாக சோதிக்கப்படணும், வந்துட்டு சோதிக்கிறதல்ல. நான் சொல்றேன், ஊழியர்களா இருந்தால், மூப்பர்களா இருந்தால், உதவிக்காரரானவர் உதவிக்காரர் இருந்தால் உலகத்தை கலக்கலாம், அசைக்கலாம். அதுல என்ன சந்தேகம்? நான் சொல்றேன், ஒரு மீன்பிடி படகு இருக்குது, அது விசைப்படகு. மீன்பிடி படகு விசைப்படகு, ரொம்ப அலங்காரமான படகு. சர்ற போது கடலுக்குள்ள சும்மா வெறுமையா திரும்பி வரும். எப்படி வேகமா உள்ள போகுது மீன்பிடி படகு, விசைப்படகு ஒன்னும் கிடையாது. இதான நடந்தது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அதுல என்ன எழுதி இருக்குது? 2 முறை சீசர்கள் வலையை அலசி கொண்டு போது ஆண்டவர் கேட்கிறாரு, ஏதாவது உண்டா? இரா முழுதும் பிரயாசப்பட்டா ஐரக்குஞ்சு மீன் கூட கிடைக்கல. ஐரக்குஞ்சு மீன் ரொம்ப சின்னது. இவங்க போன காலத்துல இந்த பிறந்திலிருந்து கடலுக்குள்ள கடந்து எந்த சமயத்துல மீன் பிடிக்கலாம், எங்க மீன் வரலாம், ரொம்ப அக்கு வேற ஆணி வேற படிச்சவங்க, அனுபவிச்சவங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்கவும் இல்லை, அவங்க தங்களுடைய சுய பிரயாசத்தினால் ராத்திரி முழுசும் பிரயாசம். நடந்தது என்ன தெரியுமா? ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைய போடுங்கள். 2 படகு அமலத்தக்கதாக மீன் வித்து காசாக்கலாம்னு நினைச்சாங்களா? அதுக்கு என்னாச்சுன்னு தெரியுது. ஆண்டவர், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இதுல புத்தி படிச்சவங்க அப்புறம் புத்தி படிச்சிருக்கணும் இல்ல? ஆண்டவர் உயிர் தெளிந்த பிற்பாடு கூட நான் மீன் பிடிக்க போறேன், ரொம்ப கெட்டிக்காரர். எல்லாரும் நாங்களும் வர்றோம், போங்க திறமையை காண்பீங்க. அப்போதும் பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? ஐரக்குஞ்சு மீன் கூட கிடையாது. என்ன நடந்தது? வலதுபுறம் வலைய போடுங்க, எத்தனை மீன்? 153 பெரிய மீன் வித்து காசாக்கலாம். அப்படி செஞ்சாங்களா? அதுவும் கிடையாது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இல்லை என்றால், நாம் ஆண்டவரோடு இல்லை என்றால், நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் நம்ம என்ன சாதிக்க போறோம்? நீங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அருமையா எழுதியிருக்குங்க. என்ன தெரியுமா? விசுவாசிகளான எல்லா தேவனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்ட காரியம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கண்ணாடியில காண்கிறதை போல கண்டு ஆவியா இருக்கிற அந்த கர்த்தரை மகிமையின் மேல் மகிமையிலிருந்து மறுரூபமாகிறோம். அது விசுவாசிகளை பற்றி சொன்ன காரியம். ஊழியக்காரர்களை பற்றி அங்க என்ன சொல்றது பாத்தீங்களா? எங்களுடைய புறம்பான மனுஷனானது அழிந்தும் எங்களுடைய உள்ளான மனுஷனது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த அனுபவத்தினாலதான் சபையாரை மாத்திட்டான். இப்ப நம்மளையும் யாரும் மாற்ற முடியல, சபையாரை நம்ம எங்க மாத்த போறோம்? என்னவோ சபையாரா இருப்போம், என்னவோ கூட்டங்கள் நடத்திட்டு இருப்போம். கூட்டங்களா வழக்கமா நடக்கும், ஆனா வல்லமை இல்லாத கூட்டம். டாக்டர் ஞாபகப்படுத்தினார வசனத்தை கொண்டு. நான் சொல்றேன், எதற்கு சபை, எதற்கு ஊழியம், எதற்கு திட்டங்கள், தீர்மானங்கள்? ஆண்டவர் நம்மோடு இருந்து கிரியை செய்யவில்லை என்றால் அது வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை, நேரம் விரயம், பணம் விரயம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை ஏன் செய்ய மாட்டார்? செய்திருக்கிறார். அனுபவத்தில் நான் நிறைய காரியம் சொல்லுவேன், அதுக்கு நேரம் போதாது. பாருங்கள், இந்த எரேமியா இடத்துல ஆண்டவர் இப்படி காரியம் சொல்லும்போது அவர் இன்னும் சில காரியங்கள் சொல்லுவது நம்முடைய கவனத்துக்கு நாம் எடுக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. அதாவது, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். இப்படி அறிக்கை செய்தா சபையார் அவரை மதிப்பாங்களா? ஊழியக்காரங்க அவரை மதிப்பாங்களா? உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க. மலைப்பிரசத்தில் ஆண்டு சொன்ன காரியம் அதாங்க. உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க, இல்லாத இல்லாதென்று சொல்லுங்க.
அடிச்சா அடி வாங்கினு ஒத்துக்கொள்ளுங்க. அதாவது சிலர் விழுந்த ஆளு மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்க. விழுந்தா எப்படி மீசையில மண் ஓட்டாம இருக்கு? விழுந்தா மீசையில மண் ஓட்டத்தான் செய்யும். தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டேன். எந்த பாவத்தை நீங்க அறிக்கிட்டா நீங்க தப்பிச்சீங்க, மறைச்சிங்கன்னா அது வாழ்வடைய முடியாது. அது நித்தம் என் கதறலினால போதுமன்று போது என்று தாவீது சொன்னதை போல சொல்ல வேண்டும். பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன்னு சொன்னா ஆண்டபடி ஊழியக்காரன் அடிக்கலாமா? ஐயோ, ஊழியக்காரரை ஆண்டவர் அடிக்கலாமா? அப்போ சபையாரை எப்படி ஆண்டவர் அடிப்பார்? என்ன கோபத்தோடு அடிப்பார்? சில சமயத்தில் ஆண்டவருடைய அன்பை பற்றி நாம் ரொம்ப சார்ந்து கொள்ள நல்லதுங்க. ஆண்டவருடைய அன்புல ஒரு குறை நீங்க பார்க்க முடியாது. அதே சமயம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்பது அநேக ஊழியக்காரருக்கு தெரியல, அநேக மூப்பர்களுக்கு தெரியல, உதவிக்காரருக்கு தெரியல. அவருடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமா இருக்கும் என்று வேதம் சொன்னதை மறந்துடாதீங்க. அப்போ பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். அப்புறம் என்ன சொல்றாரு? 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, என்னை ஒரே அடியா எடுத்துக்கொள்ளாது. ஆண்டவர் அடிக்கிறதுக்கு 2 அடியெல்லாம் ஒண்ணு அடிக்க வேண்டாம். அதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்றார், அறிந்து செய்கிறவன் அநேக அடிகளால் அடிக்கப்படுவான், அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்கிறவனா சில அடிகள் அடிக்கப்படுவான். ஏன் நாம் அடிக்கப்படணும்? ஊழியக்காரர்கள் நாம் சபையில முக்கியமானவர்கள், அவசியமானவர்கள், அந்தஸ்துக்குரியவர்களாயிற்று. மூப்பர்கள் ஏன் அடிபட வேண்டும்? சபையில முக்கியமானவர்களாயிற்று, அந்தஸ்துக்குரியவர்களாயிற்று, அவசியமானவர்களாயிற்று. ஆனால் இதே தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாத்தீங்களா? எரேமியா 20ஆம் அதிகார 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது 2 காரியம் சொல்றாரு. நீர் என்னை இணங்க பண்ணினீர். யாரு? ஆண்டவரிடத்துல பேசுறார். நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். உமக்கு இணங்காம இருந்தா என் பாடு என்ன ஆகும்? நீர் என்னை இணங்க பண்ணினேன், இணங்க சொன்னேன், நான் இணங்கினேன். ஆனால் உலக மக்கள் இணங்க சொன்ன பொழுது இணங்கினால் என்ன மேல பழி சாட்டி என்ன மேற்கொண்டு என்ன தூஷிப்பாங்க. அதற்கு அவர் இடம் கொடுக்கல. ஆனால் ஆண்டவருக்கு இணங்கினார். நீங்க ஆண்டவருக்கு இணங்கி ஊழியம் செய்றீங்களா? அவர் சித்தப்படி செய்யறீங்களா? ஜனங்களுடைய வழி உங்களுக்கு கிடையாதா? நீங்க மனம் திருப்பிட்டீங்களா? ஆண்டவங்களை சீர்படுத்திட்டாரா? தீர்ப்பானதிலிருந்து விளையாடப்பட்டதை நீங்க பிரிச்சு எடுத்தீங்களா? ஆண்டவருடைய வாயை போல ஆகிட்டீங்களா? அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிறார். அவர் தம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறார். அவருடைய ஊழியக்காரத்தில் அவருடைய கரம் அறியப்படுகிறது. எனக்கு ஊழி செய்யறவனுக்கு ஊழி செய்யறவனுக்குள்ள வித்தியாசம் மறுபடியும் காண்பிப்பேன்னு சொல்றார். எனக்கு ஊழி செய்யறவன் நான் பிதா கனம் பண்ணுவார், நான் எங்கே இருக்கிறேன்னா என்னுடைய ஊழியக்காரன் அங்கே இருப்பான் என்று ஆசீர்வாதத்தை வாரி வழங்குகிறார். மூப்பர்களுக்கு அதே மாதிரிதான், உதவிக்காரருக்கு அதே மாதிரிதான். அதனால 2வது எரேமியாவுக்கு ஆண்டவர் உபதேசிக்கிறார். ஊழியர்களுக்கு உபதேசிக்கும், மூப்பர்களுக்கு உபதேசிக்கும், உதவிக்காரருக்கு உபதேசிக்கும் ரட்சா பெருமானாகிய இயேசு. 3வது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனா இராமல் நான் உன்னோட சொல்லுகிற வார்த்தையை கேள். நீ ஜனத்தின் வழியில நடவாதேன்னு ஊழியனுக்கு உபதேசம் பண்ற. நீ ஓடு, வேகமா ஓடு, சமாதான காலத்துல அடைக்கலம் தேடாத. யோர்தான் பிரவகித்து வருது, அதற்கு ஆயத்தமாறுன்னு ஆண்டவர் எரேமியாவுக்கு உபதேசம் பண்றார். இங்க 3வது எசேக்கியேலுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனா இராமல் நான் உன்னிடத்துல சொல்றதை கேள்வி சொல்லி சொல்றேன். இவன் கலகக்காரனா ஆவாரா? ஒரு ஊழியக்காரர், ஒரு மூப்பர், ஒரு உதவிக்காரரானவர் கலகக்காரர் ஆவாரா? ஆக மாட்டார், ஆக கூடாது. ஆனால் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாங்க? அந்த கலக வீட்டாரை போல கலக வீட்டுக்காரனை இராமல் சொன்னா, ஒன்று நம்மால அவர்கள் பாதிக்கப்படலாம், சபையார், அல்லது சபையாரால நாம் பாதிக்கப்படலாம். நான் கலக வீட்டுக்காரனா இருந்தா சபையார் பாதிக்கப்படுவாங்க, சபையார் கலக வீட்டுக்காரர்களா இருந்தா நான் பாதிக்கப்படுவேன். எனக்கும் கலகம் இருக்கக்கூடாது, சபையாருக்கும் கலகம் இருக்கக்கூடாது. இந்த கலகத்தை தீர்த்து வைக்கிறது யார் சொன்னா ஆண்டவர். ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரன் மூலமாக கலகம் இல்லாதபடி காக்க விரும்புகிறார். நீ கலகக்காரனா இராதே. சில சமயத்தில் சூழ்நிலைகள் எல்லாரையும் பாதிக்குங்க, விசுவாசிகளையும் பாதிக்கும், நம்மையும் பாதிக்கும். நம்ம என்ன ஊழியக்காரங்க ரொம்ப வித்தியாசமானவங்களா? ஒரு சத்தியத்தில் ஒரு அம்சம் வித்தியாசமானவங்க, சத்தியத்தில் இன்னொருடைய அம்சம் வித்தியாசம் இல்லாதவங்க. எப்படி, எந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டா,
எபிரேயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதான ஆசாரியன் தானும் பலவீனம் உள்ளவன், அறியாதவர்களுக்கு நெறிதப்பி போனவர்களுக்கு இறங்கத்தக்கவன். பவுல் தன்னை சேர்த்து சொல்றார், நாம் வேண்டிக் கொள்வது என்னதென்று நமக்கு தெரியல. யாக்கோபு தன்னை சேர்த்து சொல்றார், நாம் எல்லாரும் அநேக விஷயத்துல தவறுறோம் அப்படி சொல்லி. நிறைய விசுவாசிகள், எண்ணிக்கையுள்ள ஊழியர்கள், எண்ணிக்கையுள்ள மூப்பர்களை வச்சு நடத்தும் போது இந்த நிறைய விசுவாசிகள் செய்யற காரியத்தை இந்த ஊழியக்காரங்கள் மூப்பர்கள் பின்பற்றக்கூடிய ஆபத்து இல்லைன்றது இருக்கும். அதுல என்ன சந்தேகம்? அதுக்கு இப்படி வழக்கம் சொல்றேன். நாம வீடு தேடி போறோம், வீடு கிடைக்கல, கடைசியில் ஒரு இடத்துல வீடு கிடைச்சது. அது எங்கேன்னு சொன்னா சாக்கடை ஓடுகிற இடத்துல வீடு கிடைச்சது. சரி, வீடு தான் கிடைக்கல, அப்புறம் தெருவிலே வைக்கார முடியும்னு சொல்லி சாக்கடை ஓடுற அந்த தெருவில் வீட்டை எடுத்துறோம். முதல்ல இந்த வீட்டில் போகும்போது வரும்போது நாமளும் நம்முடைய பிள்ளைகளும் மூக்க பிடிச்சிக்கிட்டு தான் போறோம் வர்றோம், வீட்டில் இருக்கோம். கொஞ்ச நாட்கள் ஆன பிற்பாடு பார்த்தா ஒருத்தர் கூட மூக்க பிடிக்கிறது, அந்த அப்பா அம்மா அந்த வீட்டில் உள்ள ஒரு நபர் கூட மூக்க பிடிக்கல. நான் சொல்றேன், மூக்கில் மாற்றம் வந்துச்சா சாக்கடையில் மாற்றம் வந்துச்சா? அது எப்பவும் ஓடுற சாக்கடை தான் ஓடிட்டு இருக்குது. ஆனா இந்த இதுல பழகி போயிட்டாங்க, அந்த சாக்கடை அந்த மூக்க மாத்திடுச்சு. அதே மாதிரி விசுவாசிகள் திறனா இருக்கிறவங்க இந்த ஊழியக்காரனே மாத்திடுவாங்க, இந்த மூப்பர்களையும் மாத்தி போடுவாங்க. நீங்க என்ன லேசா நினைக்கிறீங்க விசுவாசிகளை? அவங்களுக்கு அவ்வளவு திறமை உண்டு. நீங்க என்ன செய்ய சொன்னா அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க கலகம் பண்ண அந்த கலகத்தை அடக்கிறதுக்கு என்ன வழி, அதற்கு நான் மாதிரி சொல்லி கலகக்காரனா இருக்காதே நான் சொல்றாரு. அது ஊழியனுக்கு உபதேசிக்க ரட்சா பெருமான் என்ன நல்லவர், இவன் உபதேசத்துல சரியாத்தான சபைக்கு போய் சொல்லிக் கொடுப்பேன், அந்த ரீதியில சொல்லிக் கொடுக்கிறார். என்ன ஆகுமா? 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த கலகக்காரர் என்று ஆண்டவர் மோசேயிட்ட சொல்றார். எந்த கலகக்காரர், அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா 16ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கும் போது தாத்தான், கோராகு, அபிராம் 3 பேர் 3 தூண்களா இருக்க வேண்டியவங்க. அவங்க தூண்களா இல்லையன்றதை அப்புறம் பார்க்கலாம். கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? 200 சபைக்கும் சங்கத்துக்கும் பிரபலமான 250 பேர். நாங்க நினைச்சா தம்பிக்க வச்சு போடுவோம் சபையை. என்ன லேசுனா நீங்க நினைச்சீங்க? 3 பேர் 250 பேர். ஆண்டு என்ன சொல்றாங்க? அங்க கலகக்காரங்க. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? வாஷ் அவுட். ஒருத்தர் கூட இல்லை. ஆண்டு அவங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு கொடுத்தார். இவங்க என்ன சாதாரணப்பட்ட ஆளுகளா? கோராகு, தாத்தான், அபிராம் சாதாரணப்பட்ட ஆட்களா? இந்த 250 பேர் சாதாரணப்பட்ட ஆட்களா? அவங்களுடைய திறமையை எதற்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கலாம்? தேவனுடைய திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தியிருக்கலாம். சபையை கெடுத்து குட்டி சுவராக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அவங்க ஒரு வேலையும் நடக்கல. இல்ல ஆரோன் மோசே என்ன பண்ண முடியும்? கடைசியில் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்தார். அப்போ பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க, நீ அவங்கள போல கலகக்காரர் இருக்கிறாங்க, அவங்கள போல கலகக்காரர் ஆகிறாத. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிக்கும் போது மாம்ச சம்பந்தப்பட்ட கிரியில் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறத பற்றி ஒரு விழாவாரியான சொல்றார். பாய்வெள்ளத்துல சொல்றத பரிசுத்தாங்கத்துல சொல்றார். சொல்லிட்டு அதுல கலகங்கள் என்ற வார்த்தையை உபயோகிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, நான் பயந்திருக்கிறேன். சில சமயத்துல என்ன நினைக்கிறோம், சட்டசபையில பார்லிமெண்ட்ல அமளி துமளி அப்படின்னு பேசுறோம். அதை பேசக்கூடாது. சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லயும் அமளி துமளி. நம்முடைய சபையில அமளி துமளி இல்லையா? சொல்லுங்க, நம்முடைய சபையில அமளி துமளி இல்லையா? எத்தனை இடத்துல நான் பார்த்திருக்கிறேன். இந்த கண்ணால கேட்டதெல்லாம் நான் நம்புறதில்ல, கண்ணால பார்த்திருக்கேன் அமளி துமளி. அப்போ அதுக்கு ஒரு ஊழியக்காரன் பயப்படாம இருப்பானா? அம்மொழி தும்மொழி ஒரு சபையில் நடந்தா அவன் நடுங்கி போவான், ஊழியக்காரங்க நடுங்கி போவான், மூப்பர் நடுங்கி போவாங்க. ஐயோ ஒண்ணுமே செய்ய முடியலையே. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிக்கும் போது, எங்கே விரோதம் வைராக்கியம் உண்டோ அங்கே சகலவிதமான துர்ச்சைகள் உண்டு. கலகம் பற்றி சொல்லித்தார். எங்கே விரோதம் வைராக்கியம் உண்டோ அங்கே கலகமும் சகலவிதமான துர்ச்சைகளும் உண்டு சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? அது ஜென்ம சுபாவ லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததும். பேய் பிசாசு எங்க பேசுறது? தேவனுடைய திருச்சபை இல்லையா? கலகம் பண்ணிக்கொண்டே சபையை நம்ம நடத்தணும்னா இந்த பேய்க்கு அங்க இடம் இருக்குது. அதான் பேய்த்தனத்துக்குரியது ஜென்ம சுபாவத்துக்குரியதுன்னு சொல்லி யாக்கோபு சும்மா போடுன்னு போடுறார். 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தீங்கன்னா 12 கோத்திரத்தாருக்கு எழுதப்பட்டதுதான் கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்வாலும் போதகத்தாலும்
கலகத்தை எழும்பாதபடி அதை தடுக்கணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம் வாசிங்கன்னா, நான் வாசித்த பைபிள்ல இதுவரைக்கும் ஒரு 50 முறையாவது பைபிளை படிச்சிருப்பேன். புதிய ஏற்பாடை ஒரு 500 முறை தாண்டி இருக்கிறேன். அதுல பார்த்த விஷயம் என்னவென்றால், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை யாராவது பைபிள்ல சொல்றேன், வெளியே எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப நான் கிராமத்துக்காரன், வால்பாறையில 7 வருஷம் ஒரே இடத்துல இருந்திருக்கிறேன், இன்னொரு 5 வருஷம் ஒரே இடத்துல இருந்திருக்கேன். ஒரு சபைக்குள்ள நான் போனதில்லை, ஏதோ கொஞ்சம் பேரை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். இந்த தீர்க்கதரிசி பாடும் பாட்டுக்கு இன்பமானவர், இசைக்கருவிகளை இசைக்கிற சமர்த்தர், ஆண்டவரை விட்டு பேசுவதை விட்டு போட்டு இவனை பேசக்கூடிய அளவில் பிரக்கியாதி பெற்ற ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்க என்ன வாசிக்கும் தெரியுமா? அவங்க எல்லாம் கூடிட்டாங்க, வசனத்தை கேட்கிறாங்க, எழுப்புதல் வந்தாயிற்று, ஜனங்கள் உயிர் மீட்சி அடைஞ்சிட்டாங்க. இது தவறான விளக்கம், வியாக்கியானம். ஆண்டவர் சொல்ற அவருடைய இருதயம் எல்லாம் பொருளாசை பின்பற்றி போறது. நீ ஏன் இப்படி செய்ய நான் உன்ன சொன்னேன்னு சொன்னா, ஒரு தீர்க்கதரிசி இருந்தான்னு அவங்க அறிஞ்சா போது ஒன்ன வச்சு அவங்களை ஞாந்தி இருக்கிறப்பா, பொருளாசையை விடவே மாட்டாங்க, பிடிச்சி தொங்குவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனால் என்ன காரியம் நடந்து சொன்னா, அவருடைய நாட்டில் சரித்திரத்தை நீங்க படிச்சா பயங்கரமான கலகக்காரர்கள் இஸ்ரவேல், 1ஆம் நம்பர் கலகக்காரர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இவங்க உள்நாட்டு கலப்பத்தையும் உண்டாக்குவாங்க, வெளிநாட்டு கலப்பத்துக்கு இவங்க காரணமா இருப்பாங்க. ஆனால் எசேக்கியேல் இருந்த கால வரையில அதாவது கலக எழும்பாதபடி தடுத்தாட்கொண்டார். அதற்கு சரித்திரத்தில் நான் ஆதாரம் சொல்லுவேன். எழுப்புதல் கூட்டம் நடந்த காலத்தில் எல்லாம் உள்நாட்டு போர் வந்து நிறைய பேர் கொல்லப்படுவார்கள் என்று அரசாங்கம் நடுங்கி பயந்து கொண்டிருந்தாங்க. எழுப்புதல் பிரசங்கர் எழுப்பி பலமான காரியங்களை செய்த போது அந்த கூட்டங்களில் இந்த தீவிரவாதத்தை விட்டுட்டு ஜனங்கள் மனம் திரும்பினால உள்நாட்டு கலவரங்கள் சுத்தமாக அடக்கப்பட்டதாக சரித்திரத்தில் எழுதியும். அப்போ ஆண்டவர் நீ கலகக்காரனா இராதே என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய கலகத்தை நீ அடக்கலாம், இல்லாமல் ஆக்க போக முடியாது, கலகத்தை நீ அடக்கலாம், அதுக்காக நான் வச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஊழியக்காரனுக்கு உபதேசி